2025 பிரிட்ஜ்ஸ்டோன் ஆசியன் அமெச்சர் கோல்ஃப் போட்டி என்றும் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான போட்டியாளர்களுடன் சரவா மீரி கோல்ஃப் கிளப்பில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இப்போட்டியின் 4வது தொடரான இது கிழக்கு மலேசியாவில் நடப்பது இதுவே முதன்முறையாகும். மொத்தமாக மாலை பிரிவில் 116 விளையாட்டாளர்களும் புதிதாக சேர்க்கப்பட்ட காலை பிரிவில் கூடுதலாக 56 பேரும் போட்டியில் பங்கேற்றனர். தென்கிழக்காசியா முழுவதும் முன்னணி அமெச்சர் கோல்ஃப் தொடராக 9வது ஆண்டாக தொடரும் இந்த பிரிட்ஜ்ஸ்டோன் பொது கோல்ஃப் போட்டி வேகமாக பிரபலமடைந்து வருவதை பங்கேற்பாளர்களின் இவ்வெண்ணிக்கை எடுத்துக்காட்டுகிறது. 18 குழிகளுடன் ஸ்டேபிள்ஃபோர்ட் வடிவிலான இந்த ஒருநாள் போட்டியில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை எதிர்பார்ப்பை மீறியிருப்பதாக பிரிட்ஜ்ஸ்டோன் கோல்ஃபின் வட்டா பங்காளியான பிரஸ்டிக் கோல் சென்டரியான் புர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வாசுதேவன் கிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்தார். பங்கேற்பாளர்களுக்கு 500 ரிங்கெட்டுக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள பிரீமியம் பிரிட்ஜ்ஸ்டோன் குடிபேக் பரிசு பைகள் வழங்கப்பட்டன. இதில் போட்டிக்கான உடைகள், கையுறைகள், தொப்பிகள் மற்றும் பிரிட்ஜ்ஸ்டோன் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் கோல்ஃப் பந்துகள் உள்ளிட்டவை அடங்கும். அதிர்ஷ்ட குலுக்கு பரிசுகளாலும் கோல்ஃப் மைதானத்தில் உற்சாகம் பெருகியது. நெட் சாம்பியன் வெற்றியாளராக யூ வேன் ஜான், கிராஸ் சாம்பியன் வெற்றியாளராக அசான் பின் ராமாட்டும் வாகை சூடினர். இந்த பிரிட்ஜ்ஸ்டோன் ஆசியன் அமெச்சர் கோல்ஃப் போட்டி அடுத்து ஆகஸ்ட் 3 கிடா பெருமாய்பூரா கோல்ஃப் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறுகிறது.